இருக்கும்போது கூட பாருங்கள், நிறைய பேர் பார்த்துருக்குறேன், மரணத்தில் ஊழியம் பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்மித் விகில்ஸ்வர்த், கேத்ரின் குல்மான், இவங்கெல்லாம் மரணத்தில் ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு கொண்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, அப்போ ஜெபம் பண்ணுறார், அன்னைக்கு சுகமாகறாங்க. கரங்களை போய் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள். மரணத்திலும் ஊழியம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன், கடைசி கட்டத்திலும் பேச முடியாத நிலையிலும் அவர் பேசினார். சொல்லுங்க, பேச முடியாத நிலை என்ன தர சொன்னார்? பிதாவே இவர்களை மன்னியும். பேச முடியாத நேரத்தில் பேசினாரா? பேச முடியாத நேரத்தில் ஸ்திரீயே அதோ உன் மகன், மகனே அதோ உன் தாய். அப்போ கூட குடும்பத்துக்கு ஊழியம் பண்ணார், உலகத்துக்கு ஊழியம் பண்ணார், பரலோகத்துக்கு ஊழியம் பண்ணார். எல்லாம் சொல்லுங்க, குடும்பத்துக்கு ஊழியம், பரலோகத்துக்கு ஊழியம், உலகத்துக்கே ஊழியம். திரும்ப திரும்ப அதை வசனம் பண்ண பார்த்தீங்களா? ஆயிரக்கணக்கான மரணங்களை பார்த்த 100க்கு அதிபதி அவன் ரெடியாக இருக்கிறான். எதுக்கு? இப்போ அடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு. போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய ஒருவன் சொல்கிறான், இவர் ஆமேன் ஜீவனுள்ள. எல்லாம் கரங்களை எழுந்திருந்து, தேவனே என் மரணத்தில் கூட நான் ஒரு ஊழியம் பண்ணணும், என் முடிவில் கூட என்ன செய்யணும், நான் வாழ்ந்திருக்கும் ஊழியம் பண்ணாலே போதும். நல்லா கொழுன்னு இருக்கிறான், என்ன நல்ல கைக்குது, நல்ல காலுக்குது, கை தட்டவே மாட்டேன்றான், பாட்டு பாடவே மாட்டேன்றான், 2 கையை கட்டினுக்கிறான். சொல்லுங்க, அவர் கைகள் கட்டப்பட்டது, கால்கள் கட்டப்பட்டது, விலங்கிடப்பட்டது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலை பாடினாங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சில நேரங்களில் ஏதோ ஒன்று நம்மளை கட்டி போட்டுடுது, ஏதோ ஒன்று நம்மளை, அந்த கட்டி போட்டதை அங்கேயே கட்ட வச்சு வந்துடணும். என்னை கூட கட்டி போடுது நிறைய. நான் கட்டி போட்டு இங்கே வந்தேன், நான் அப்படி இருக்க முடியுமா? உடனே கொஞ்சம் சுதாரிச்சுக்கின்னு என்ன நேற்று தான் சொன்னேன். ஒருத்தர் வந்தார், ஊழியக்கார், ஐயா ஒரே வில்லன்களாக இருக்கிறாங்க ஐயா. என்னது? ஒரே வில்லன்களாக உட்காந்துக்கிறாங்க, என் குடும்பத்தாரே வில்லன் மாதிரி இருக்கிறாங்க ஐயா. அந்த மாதிரி சொல்லுது, உங்கள் அப்பா பிரசங்க மாதிரி உன் பிரசங்கம் இல்லை அப்படின்னு சொல்லுது. நான் சொன்னேன், யோவான் 18ஆம் அதிகாரத்தில் யூதாசை வச்சுக்கினே ஒரு ஜெபம் பண்ணார், நீ ஜெபம் பண்ணு தம்பின்னு. நீ ஜெபம் பண்ணு. இல்லையா, முன்னால் இருக்கிறதே என் குடும்பத்தார் தான் ஐயா, முன்னால் இருக்கிறதே யூதா